வேண்டிய கதைன்றதுனால ரொம்ப டீட்டெயிலாக படித்து உரையாடல நேர்மையான ஒரு படம். 2 மணி நேரம் உங்களை கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணும் இந்த படம். ப்ளஸ் 2 நாள் கண்டிப்பாக தூங்க விடாமல் பண்ணோம். ஜெயந்திக்கு அப்புறம் இது ஒரு பயங்கரமான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி எல்லாத்துக்கும். இயக்குனர் திரு பா ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா பகுதிகளில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். இந்த படத்துக்கு ஒரு 3 நாள் தான் போயிருப்பேன். ஏன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது, அதனால் அப்போ போக முடியல. ஆனால் இருந்து ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துட்டு என்னுடைய உதவியாளர்கள் இதை முழுமையாக நின்று அங்கே ஃபாலோ பண்ணி இதை ஒர்க் பண்ணாங்க. அதனால் இந்த படத்தை என்னோட ஒர்க்கை உதவியாளர்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். அதனால் உதவியாளர்கள் கலை, சத்யா, அதுக்கப்புறம் தம்பி பேர் ஏகே வேலுக்கு ஒரு தம்பி ஒர்க் பண்ணார். இது மாதிரி என்னோட அப்புறம் தினேஷ்னு ஒரு தம்பி இருந்தார். இவங்க எல்லாருமே முன்னிருந்து அதை ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க அனைத்து என்னுடைய கலை உதவியாளர்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் அதியன் அப்படி கைகளால் அடிப்பவன் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பின் மூலம் தமிழ் சூழலில், தமிழ் இலக்கிய சூழலில் ஒரு பெரும் இலக்கியவாதியாக அறியப்பட்ட அதியன் குண்டு திரைப்படத்தின் மூலம் நண்பர் ரஞ்சித்தின் மூலம் திரைத்துறையில் இயக்குநராக பரிணமித்தார். இப்போது 2வது படமாக தண்டகாரண்யம். இந்த தண்டகாரண்யம் திரைப்படம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னே அவர் வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார். அது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஒட்டிய ஒரு பெரிய கேங்ஸ்டர் மூவி. அது பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக கொஞ்சம் என் வாழ்நாள் கூட தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் எனக்கு ஒளிப்பதில் வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா நான் இந்த இடத்துல இந்த நிமிஷம் இருந்திருப்பேன்ன்றது ரொம்ப பெரிய சந்தேகம். ஆக்சுவலாக அவருக்கு ரொம்ப நன்றிண்ணா. அடுத்து அதேண்ணா இந்த படத்தை நான் பண்ணணும்னு நினச்சி என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்ததை நான் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அதேனாக்காக படம் நல்லபடியாக போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அடுத்து கலையண்ணா, தினேஷ்ண்ணா, வின்சு மேம், ரித்விகா மேம், அப்புறம் அந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோட டீம், என்னோட அசிஸ்டன்ட்ஸ், என்னோட கேஃபர் செந்தில், அப்புறம் அனுஷ், டெரி டிரோஸ், அதுக்கப்புறம் கௌதம், சோபிகா ராமசாமி, இவங்களெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கலரிஸ்ட் மாதேஷ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் தான் ஆக்சுவலாக மெட்ராஸ் படத்தோட கலரிஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு சேர்ந்து ஒரு 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தில் அவரோட பார்ட் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ நன்றிண்ணா. அப்புறம் இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும். அவர் யாருன்னா ஸ்டடிகம் ஆப்ரேட்டர் நிரஞ்சன்னா. அவர் எனக்கு பேசிக்கலி அண்ணா மாதிரி ஆக்சுவலாக. ஸோ எனக்காக இந்த படத்தில் ஹைதராபாத்லேருந்து கிளம்பி எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நன்றிண்ணா. இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் உங்களுக்கு எல்லாரும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தண்டகாரண்யம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணோம். ஃபைனலாக செப்டம்பர் 19 தியேட்டருக்கு வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதியன் ஆதிரை அவரோட ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறம் 2வது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். தண்டகாரண்யம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மெயின் விஷயம் கதை தான். இப்படிப்பட்ட ஒரு கதை சொல்கிறதுக்கு இங்கே இயக்குனர் இருக்காங்களான்றது ரொம்ப ரேர் தான் தமிழ் சினிமாவில். அப்படி ஒரு இயக்குனர் தான் நான் அதியனை பார்க்குறேன். அவரோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் கேரக்டரு நான் அதை நான் சரியாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஐயா, எனக்கு நிறைய பேசணும், உள்ள நிறைய நிறைய இருக்குது. ஆனால் இந்த படம் இந்த கதாபாத்திரத்தில் தோழர் அதியன் சொன்னதை நான் அப்படியே பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கதாபாத்திரம் அவர் ஒரு நடிகனா, அது ஒரு ஜாக் ஃப்ரூட்டாக தான் என்னை பாருங்கள். நான் ஒரு ஆக்டராக எல்லா விதமான கதாபாத்திரம் என்னால் பண்ண முடியுங்கிறதுல நான் நான் என்னை நம்புகிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு
நிறைய இயக்குநர்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அவ்வளோ வரிகள் நிறையா பர்சனலாக இருந்தால் கூட அந்த படத்தில் நடித்து நான் அந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது முதல் காரணம் ஐயா ரஞ்சித் அவர்கள் தான். சார்பட்ட பரம்பரை பண்ணலன்னா இன்னும் நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். பேட்டை மகான் பண்ணலன்னா இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். நிறைய நான் நடிக்கணும், சினிமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆக்டராக நடிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் வந்து இந்த படத்தில் நடித்த கலையரசன், தம்பி கலையரசனுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. நண்பர் தினேஷ், லித்திவிகா, வின்ஸு. இப்போ பார்க்குற வின்ஸு இப்படி கிடையாது, படத்தில் வேற மாதிரி இருப்பாங்க. வாழ்த்துக்கள் வின்ஸு உங்களுக்கு. அப்புறமா ராமலிங்க ஐயா செம்மையாக இருக்கேன், அவங்க செட்டு ஒர்க்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி இந்த படத்தில் நடித்த பின்னிட்டோட கேமரா ஒர்க்கெல்லாம் நான் வந்து அவனை வந்தோன்னு சொன்னேன். அவன் வந்து பயங்கரமாக அவன் ஒர்க்கு. ரொம்ப நன்றி ரஞ்சித் சாருக்கு தான் இது பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக என்னுடைய நண்பன், என்னுடைய மென்டர் அஜித் கோஷி அவர்களுக்கு ஸ்பெஷல் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மூவி பண்ணும்போது என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ண என்னுடைய ஃப்ரெண்டு பிரதர் கணேஷ் டெங்கர், இந்த படத்தை அசோசியேட் டைரக்டர் வேலாயுதம், obviously மது நோஸ் மலையாளம் வெல். ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சாருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. உலகம் முழுக்க கம்யூனிசம் தழைத்தோங்கிறதுக்கு இது ஒரு முதற்படியாக இருக்குது. கம்யூனிசம் எங்கெல்லாம் ஜெயிக்குதோ அங்கெல்லாம் நம்மளும் ஜெயிப்போம். வாழ்க்கை சபச்சந்திரன் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். தண்டகாரண்யம் அதியனுடைய 2வது படம், மிக முக்கியமான படம் அப்படின்றது கடந்த ஒரு வாரமாகவே வரக்கூடிய ரிவ்யூஸில் இருந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்ருக்குறோம். இந்த படத்தில் நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். 3 பாட்டுமே ரொம்ப முக்கியமான பாடல்களாக இருக்குது. அடியே அலங்காரி அதுக்குள்ள சில கவிதைகள் இருக்குது அப்படின்னா அது ஜஸ்டினோட டியூன் தான். ஒரு டியூன் தான் ஒரு பாடலுக்குள்ள கவிதையையும் கதையும் உருவாவதற்கு மிக முக்கியமானதாக இருக்குது. அதியனுடைய அந்த கதைக்குள்ளே போயிட்டு என்னால் கவிதைகளை வைக்க முடிஞ்சதுன்னா அது ஜஸ்டினுடைய 3 டியூனுமே எனக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. இதில் காவக்காடே அப்படின்ற அடியே அலங்காரி, அழகே அகங்காரி அப்படின்ற அந்த 2 சொற்களுமே நாங்கள் ரொம்ப விரும்பி போட்டது. நான் அகங்காரம் பிடிச்சவ அப்படின்னு பெண்களை எப்போவுமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பார்வையோடு சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக தான் எங்கள் ஊரில் நான் பார்த்த வரைக்குமே கேள்விப்பட்ட வரைக்குமே பார்த்துருக்குறேன். அதில் வந்துட்டு அவளுடைய அழகு தொடர்ந்து எனக்கு அளித்து கொண்டிருக்கிற இந்த தயாரிப்புடைய இயக்குனர் தோழர் ரஞ்சித், என் வாழ்நாளிலும் மறக்க முடியாத என் உணர்வுகளோடு ஊறி கலந்த, இன்னும் சொல்லப்போனால் என் வயதில் நான் பேச முடியாத அரசியலை திரைமொழியில் இன்றைக்கு இந்தியாவையே அதிர வைத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தோழர் ரஞ்சித் அவர்களை இந்த மேடைகளை நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம், உமா நிறையா பேசிட்டாங்க. நான் அதியன் தோழர்கிட்ட இந்த பாடலை பற்றியான ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது ஒரு சொன்னேன், இந்த கிராமத்தில் கீச்சாங்குருவி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீச்சாங்குருவினுடைய பண்பு என்னன்னா, சிட்டுக்குருவி இருக்கு, சின்ன தேன் சீட்டு, அதை எடுத்துக்கிட்டு வந்து கொத்தி தூக்கிட்டு வந்துடும். அது ஒரு பெரும் பறவை, ஒரு சிறு பறவை எடுத்துட்டு வந்து ஈச்சங்காட்டில் ஈச்சமுள், உங்களுக்கு தெரியும் ஈச்சங்காட்டு இலையை பூரா ஈட்டியாக தான் இருக்கும், அதில் குத்தி வச்சிடும். இல்லைன்னா உடம்புல குத்தி வச்சுட்டு கொத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும், பறந்து போகும். திரும்ப வந்து பசி எடுக்கிற நேரத்தில் அந்த சிறிய உயிரை கொன்று சாப்பிட்டு கொண்டிருக்கும். இது இந்த கதைக்கு பொருத்தமாகும் தோழர் நான் நினைக்கிறேன். தோழர், இது போன்ற விஷயங்களை நீங்கள் தான் சொல்ல முடியும். அதை இந்த எனக்கு பாடினா தான் வரும், கேட்கணும்ல. சொன்னதாக அது என்கிட்ட
ஒரு நாள் சொன்னார், நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னா அந்த நன்றியை சொல்கிறதுக்கு. இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு. இந்த படம் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஊரில், அந்த கிராமத்தில், அந்த மலையில் இருந்த மக்களை வச்சு நான் ஒரு நாடகம் எழுதினேன். அதை வந்து நாடகமாகவும் போட்டேன். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தின மனிதர்களோடு வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் நடிக்கும்போது எனக்கு கிடைச்சிது. அதியன் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி, என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. இதை ப்ரொடியூஸ் பண்ண பா ரஞ்சித் சார் அவர்களுக்கும் எனது நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. சரண்யா ரவிச்சந்திரன் அவர்களை மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக நான் வந்து எல்லாருக்கும் முதல்ல தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லணும். ரஞ்சித் அண்ணா ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அதே எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னா, என் குடும்பத்தில் இருந்தால் கூட இப்படி அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்துகிட்டு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீலம் ப்ரொடக்ஷன்ன்றது வந்து நீளத்தில் ஒர்க் பண்ணுறதே எனக்கு வந்து பெருமை. அதுவும் தோழர் ரஞ்சித் தோழருடைய டீமில் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறேன். என்னுடைய தம்பி அதியன் ஆதிரை படம் சுற்றுல வந்து நான் கூட இருக்கிற ஒர்க் பண்ணது. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும்பொழுது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நண்பருக்கும், என்னோட ஏடிஸை ஒர்க் பண்ண நம்ம தம்பி வந்து ராமன், அப்புறம் வேலாயுதம், மதுபாலா, அப்புறம் கல்பனா, அப்புறம் ராஜேஷ், அப்புறம் சுமன், அதுக்கப்புறம் வந்து போன படத்தில் ஒர்க் பண்ண நம்ம ஏடிஸ் எல்லாத்துக்குமே வந்து best wishes to the entire team. And congratulations to all the departments who worked hard for this team. Thank you so much. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அதியன் ஆதிரை அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது ஒரு மாறுபட்ட கதை அம்சம் கொண்ட படம். எல்லாரும் சொல்கிற மாதிரிலாம் பட் டெஃபினட்டாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் இருக்குது. இந்த மாதிரி மாறுபட்ட கதை அம்சம் கொண்ட படம் பண்ணுற இயக்குநர்களுக்கு தொடர்ந்து களம் அமைத்து கொடுத்துட்ருக்கிற இயக்குனர், தயாரிப்பாளர் திரு பா ரஞ்சித் அவர்களுக்கு அன்பும் நன்றி. ஒட்டுமொத்த குழுவுக்கும் நன்றி. இசையாகவும் ஒளிப்பதிவாகவும் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். பேசவே மேடைக்கு ஏறி இருக்கக்கூடாது, இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ப்ரொடியூசர் ரஞ்சித் சார், என் இயக்குனர்கள் அதியன் ஆதிரை சார், பார்க்க ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பார், பேச்சு சிரிப்பு எல்லாம். ஆனால் செயல்பாடுகள் வந்து ராசாய சூரன் அப்படின்னு நம்ம கண்டகர்ஜி படத்தில் நிரூபிச்சிருக்காரு. படம் வந்து கேள்விப்பட்ட அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் எதிர்பார்ப்பும் கூடுதலாக இருக்குது. தண்டக்காரன்றது படம் மட்டும் காட்டுக்குள்ளே இல்லை, நாங்கள் காட்டுக்குள்ளே தான் இருந்தோம். வித்தியாசமான அனுபவம். அந்த வேலையில் யானை வந்து திருப்பியில் கலந்த படமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த திரைப்படம் எடுக்க வந்து நிறைய இடங்களில் வந்து நான் நெகிழ்ச்சியாகி அழுத இடங்கள்ல இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த மழை காடு எல்லாம் சம்மந்தப்பட்டு எனக்கு கூடயே அது வந்து பயணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட அதையும் சார் சொல்லியிருப்பாரு, ஒரு ஒரு நிலம் வைக்கிற சீனில் வந்து நான் உடஞ்சி அழுது கத்தி ரொம்ப அழுதுட்டேன். தொடருக்கு நன்றி, நெகிழ்ச்சியாக இருக்குது. தொடர் பாரஞ்சோட ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. லேர்னிங் டீச்சர் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் அவர் ஆஃபீஸ் போகும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு போட்டு செஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒரு இயக்குனரை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதையும் நான் சொல்லவே தேவையில்லை, எங்கள் கூட கீழே உட்காந்து தான் சாப்பிடுவார். அதே மாதிரி எல்லோரும் ஆஃபீஸ் பைக் முதல் கொண்டு கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். அவர் கூட தான் உட்காந்து சாப்பிடுவோம். இதனால தான் அவரை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வரல. அதுக்கப்புறம் எங்கள் டீம் தான் ரொம்ப பக்கப்படுறோம். ஃபஸ்ட்டு முருகன் அண்ணா, அதுக்கப்புறம் ராமண்ணா, வேலாயுதம் அண்ணா, மது, வசந்த், மித்ரன், சுமன், இந்த மாதிரி டீம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாங்கள் க்ளோஸ் ஆகிட்டோம், லைக் மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆகிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இயக்குனர் திரு சுரேஷ் மாரி அவர்கள், கதையாசிரியர் திரு தமிழ் பிரபா அவர்கள் இருவரையும் மேடை கிடைக்கிறோம். உங்கள் பொற்கரங்களால் இந்த சிறப்பு பரிசை தருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
ப்ரொடக்ஷனில் இது என்னுடைய 2வது படம். தொடர்ந்து என் மேலே வச்சிருக்கும் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் ரஞ்சித் சார் அவர்களுக்கும் என்னுடைய அதீன் ஆதிரே அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா தண்டகாரண்யம், புதிய களம், புதிய கதை, சொல்லப்படாத கதாபாத்திரங்கள், அதீனோட ஸ்டைலில் இந்த படத்தை அவர் எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. அப்புறம் என்னோட கோ ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கலையரசன், தினேஷ், வின்சு, பாலசரவணன், ஷபீர், இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்களோட ஏடி டீம், இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. மது, ராமண்ணா, முருகண்ணா, வேறு யாரும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மக்கள், விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையோடைய ஆதரவோடு தண்டகாரண்யம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். நான் நிறைய வருஷமாக மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் ஆக்சுவலாக என்னோட முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் ரஞ்சித்தோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும், தமிழில் பேசணும். நான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது, நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி. பட் படத்தில் வேறு லைஃப் சவுண்டு, ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஸோ ஆனஸ்டாக சொல்லணுன்னா நான் வந்து என்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல. பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படத்துக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க. எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். தண்டகாரண்யம் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூரான தமிழ், ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும். ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் சரியாக பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு அந்த டைலாக்ஸே வரல. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதே தோழர் கால் பண்ணி என்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஷாக்டாக இருந்தேன் ஆக்சுவலாக. பட் எனக்கு அவங்க மேலே எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. எல்லாம் எங்கள் அண்ணனுங்க, எல்லாமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதியன் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். கண்டிப்பாக தண்டகாரண்யம் வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ செல்வா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக தண்டகாரண்யம் படம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் வந்து ஒண்டர்ஃபுல் கோஸ்டார் நிறைய பேர் இருக்காங்க. என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்கள் டீம், டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணி தான் சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன். கண்டிப்பாக ரொம்ப, ஏன்னா ஒரு படம் வந்து பண்ணுறோம், ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும், அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது. அதுக்கான இப்போ இருக்க பிஸ்னஸ் சூழ்நிலை அப்படிவாரு. இஸ் a வெரி ரொமான்டிக் பர்சன். ஸோ அவர் சொன்னதில் ஒரு 5% தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அதனால் நீங்கள் என்ன குறை சொல்லக்கூடாது. அதே தொடர் ஏறும்போது இந்த கேள்வி கேட்குறீங்க. ஏன் அவர் மட்டும் காட்சி இப்போ சம்பளம் அதெல்லாம் கிடையாது. சம்பளமே இல்லைங்க, நாங்களாம் ஃப்ரீயாக நடிப்போங்க. அப்புறம் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்ட்டு பேன் இண்டியா போல சுற்றுறதுனால இங்கே டேட் தர மாட்டேறீங்க ஒழுங்கா. இப்படி சொல்லி தான் எங்கேயுமே கூப்பிட மாட்டேறாங்க. இந்த பிரச்சனை ரஞ்சித்தனே ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு. அவன் எங்கடா டேட்டே தர மாட்டாரு. அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஒரே நான் தொடர்ந்து வேலை செய்கிற ஒரே எங்கள் அண்ணன் தான். நீ அதையும் பிச்சு போடுவேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒருத்தவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்தில் வேறு மாதிரி பார்க்குறது. உனக்கு படத்தோட அது முடிஞ்சிச்சு. எனக்கு இப்போ ஆடியோ லான்ச் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது.
தண்டகாரணியம் வந்து அதீன் ஆதிரி அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர். இதை கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ரோலில் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம், ப்ரொடக்ஷன் அண்ட் அதீன் சார். ஜஸ்டின் வந்து அதை இன்னும் ஹைப் பண்ணி பயங்கரமாக எவாலுவேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இருக்காரா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ பயங்கர லவ் இருக்குது உங்கள் மியூசிக்கில். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 3 படங்களுமே வந்து எப்படி ஒர்க்காக நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, ரொம்ப குக்குலெலாம் ஹெவியாக போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு வாரமாக எனக்கு நிறையா இந்த படத்தை பார்த்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குறிப்பாக செல்வா வந்து ரொம்ப எனக்கு நிறைய தடவை பேசினார், நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அவர் சொன்ன ஃபீட்பேக். ஸோ ரொம்ப ஜென்யூனாக அந்த படம் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் அதீன் தோழர். அதீன் தோழருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ரஞ்சித் சார், தொடர்ச்சியாக நல்ல படங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு நன்றி. சாய் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆக்டர்ஸ், தினேஷ் சார் நான் ஏற்கனவே இது படங்கள் ஒர்க் பண்ணிக்கோ, இது ரொம்ப இந்த படத்தை தொடர்ந்து பண்ணுறது எனக்கு ஹாப்பி. அப்புறம் கலையரசன் சார், ஷாபி சார், அப்புறம் பாலசரவணன், வின்சு, ரித்விகா எல்லாத்துக்கும் நன்றி. செல்வா பற்றி சொன்னால் இந்த படத்தை வந்து நிறைய வெர்ஷன் போச்சு செல்வா சொன்ன மாதிரி. ஆனால் அந்த ஒவ்வொரு வெர்ஷன் பண்ணுறப்பையும் அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு அது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது அவ்வளோ சிரத்தை எடுத்து அதை கண்டினியூஸாக பண்ணுறது வந்து இப்போ ஏன்னா ஒரு டைம் நம்மளுக்கு படம் பண்ணுறப்போ வந்து அது எடிட் பண்ணுறப்போ மேபி அது வந்து நம்மளோட அந்த மேஜிக் வந்து நம்மளுக்கு வரும்போதும் வந்து உறவுகள் எல்லாரையும் அண்ணன்கள் எல்லாரையும் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது ஒரு குடும்ப ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். தண்டகாரண்யம் படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய இசையில், பாடலாசிரியர் உமாதேவி அவர்களுடைய வரிகளில். இந்த பாட்டு வந்து வழக்கமாக ரேப் மட்டும் இருக்கும், ஆனால் இதில் வந்து ஒரு ட்ரைபல் ஃபீலிங்காக அவர் வந்து சூப்பராக கொண்டு வந்தார். அதுக்கு அவர் என்னை சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அதே எனக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பிடிச்சி ரொம்ப சோல்ஃபுல்லாக இல்லை பார்க்கணும் 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 அப்படின்னு சொல்லி அப்படிதான் இருந்தது. அதீன் தோழர் அவர்கள் வந்து இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவங்க ஆஃபீஸில் போய் பார்த்தேன். அப்போது சிலதெல்லாம் சொல்லும்போது நம்ம அந்த காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது வந்து இந்த படம் வெளிவர்றதுக்கு காரணமாக இருக்கிற நீலம் ப்ரொடக்ஷனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப பார்க்கும்போதே பயமாக இருக்குது, ஆனால் அது ரொம்ப தைரியமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுல ரஞ்சித் தோழர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆதி மனிதனோட அந்த பிளட்ல ஊறி இருக்கிற அந்த விஷயத்தை தான் ஜஸ்டின் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே இந்த இசை கோர்வையை வந்து கையாண்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தில் அது கொண்டு வரும்போது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு பாடல் நான் அதில் பாடியிருக்கேன். தனிக்குடி தோழர் அவர்கள் எழுதிய பாடல் அது. ஜஸ்டின் அடுத்து ஒரு ஒப்பாரி. அந்த ஒப்பாரி வந்து நாங்கள் மேடைகளில் நிறையா பாடியிருக்கோம். அதில் தோழர் வந்து அவங்க பேர் வெற்றி வளவன் அவர்கள் எழுதிய பாடல் அது. அந்த டியூனும் வந்து நாங்கள் ஒப்பாரியாக அதை கொண்டு வந்தோம். அது இந்த இதில் வந்து அதை சேர்த்துருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். தோழர் அதீன் அவர்களுக்கு நன்றி. அதில் ஒரே ஒரு வரியை மட்டும் நான் பாடுறேன். கிழங்கவட்டே வரகரசி சோராக்க பாப்பாத்து நின்ன மக்கா வழியத்த போனிகளோ ஐயோ வழியத்த போனிகளோ
பச்சை மண்ணு அப்படிங்கிற இந்த பாடலை வந்து டைரக்டர் சார் ரஞ்சிதால கொண்டு வர முடியும். அதுக்காக தான் அந்த ஆசை நான் பண்ணுறேன். அப்புறம் அதியன் வந்து ரொம்ப நெருக்கமான தம்பி. அவன் நல்லா இருந்தால் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறதா நினைக்கிறேன். அப்படி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் இந்த படம் மியூசிக்கலாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்ற எல்லா நடிகர்கள், டெக்னீஷியன்ஸு எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. இல்லை ஒன்று புரிஞ்சுங்க, வாழ்த்துறை நன்றி சொல்லுங்க. சிறப்பு விருந்தினர்கள், ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு தண்டகாரண்யம் பற்றி பேசுறது அப்படிங்கிறது அதியன் தொடர் பற்றி தான் பேசணும். அவரும் அந்த படமும் வேற வேற இல்லை. அகெயின் இந்த மாதிரி ஃபில்மை அதை கன்சீவ் பண்ணி அதை ஃபில்மாக ப்ரெசென்ட் பண்ணி இயர்ஸ் டுகெதர் அது கூடவே இருந்து அதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான நேர்மையும் அதுக்கான மனோதிடமும் உழைப்பும் இருக்க ஒரு பர்சன். எனக்கு நான் ஃபஸ்ட்டு ரஞ்சித்தோட நான் ஜெனி விஷ்ணு வந்து கடைசி அசிஸ்டண்ட்டாக சேர்றோம். அப்போ வந்து இவர் சீனியர் எனக்கு கபாலியில் இந்த புவிவாதியாங்கோ அப்படின்னு என்னென்னவோ பேசுவார். பேசி முடிச்சுட்டு ஆனால் யாருக்குமே அந்த ஸ்பேஸ் கொடுக்க மாட்டார். அவர் மட்டும்தான் பேசுவார். இது ஜோக்கா சொன்னாலுமே வந்து ரீசெண்டாக பேசிட்டு இருக்கும்போது மழையில் வந்து அவரோட ஆஃபீஸில் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நனைஞ்சிருச்சு. புக்கெல்லாம் இல்லைன்ன உடனே அவர் கூட இருக்கவங்களோட வந்து இந்த புக்ஸ் எல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே நனைஞ்சிச்சு, எனக்கு யாராவது புக்கு வாங்கி கொடுக்குறீங்களா, நான் வந்து அனாதையாக இருக்க மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இது ஃபன்னியாக இருந்தால் கூட. ஆனால் வந்து ஒருத்தன் வந்து புக்கு இல்லை, நான் வந்து இப்படி லோன்லியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றது இருக்குல்ல. இந்த படமும் வந்து நிச்சயமா அந்த மனம் இருக்கவங்களால தான் இந்த மாதிரி. அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள், ரொம்ப முக்கியமான கதை இது ஓகேங்களா. இந்த நான் அந்த மலை சைடு நிறைய போயிட்டு தங்கி அது மாதிரி சுற்றிட்டே இருப்பேன் நான் கொஞ்சம். ஆனால் அதை ஒருத்தர் கவனிச்சு அது நான் அந்த பேப்பர் கட்டிங் அனுப்புவேன். அதில் வர்றது எல்லாமே நான் வாரத்துக்கு ஒரு நாள் நான் பேப்பர் திருப்புறப்பெல்லாம் மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ட்டு ஒரு 10-15 பேர் கொல்லப்பட்டார்கள்னு வந்துட்டே இருக்கோம். அன்றைக்கி வரப்பெல்லாம் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து அது எனக்கு அனுப்பிச்சி விடுவேன். நீ சொல்கிற நீ இல்லை இந்த 4 லைன். எல்லாருக்கும் வணக்கம். அதியன் வந்து எனக்கு நான் பங்காளியும் கூப்பிடுவேன். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் என்னோட வாசிப்புலாம் ரொம்ப புவரான ஒரு வாசிப்பில் தான் இருந்தது. ஸோ அப்போது எங்கள் ஆஃபீஸே ஒரு லைப்ரரி ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேஸை உருவாக்குனதில் அதியனுக்குலாம் ஒரு பெரிய பங்கு உண்டு. ஏதாவது புக் பற்றி கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆகிடுவோம். அப்போ அது மாதிரி நிறைய பொறாமை உணர்வு வந்து நான் நிறைய வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்னோட வாசிப்புக்கு அதிக பங்கு வந்து நான் அதியனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கிரெடிட்டை. ஸோ எனக்கு அதியன் மோசஸ்க்குலாம் ஒரு சிங்க் இருக்கும். அந்த மாதிரி அதியனோட யோசனை அது எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தீவிர ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு ஆள் அவர். கிட்டத்தட்ட இயக்குனரோட அரசியலாக முரண்பட ஆரம்பித்த ஆரம்ப புள்ளி. ஏன்னா அவனை இன்னசென்ட்ன்றாங்கள, அவன் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான் அவங்கள. ஃபஸ்ட்டு அதை எழுதுறேன் இவங்கள்ட்ட கொடுத்து இது மேடைக்கு வரையா அமைச்சு கதை என்ன ஆகுது, ஒர்க் பண்ணி முடிச்சா பக்கம் திருப்பினா பூரா பக்கத்துல எல்லா பக்கத்துலயும் ரத்தமா இருக்கு. அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான். தினகர்கிட்ட கொடுத்து படி சொன்னா, தினகர் இதெல்லாம் ஒரு கதையா, அவர் உனக்கு புரட்சியை பத்தி என்ன தெரியும், நானு 3 வருஷம் ஒர்க் பண்ணோம், நடக்கல. தம்பி முதல் படம் முடிச்சுட்டான், 2வது படம் வந்துட்டான். முதல் படம் அந்த அளவுக்கு புரட்சி உங்கள்கிட்ட விதைச்சிருவோம். அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆள். நல்ல விஷயம்தான். ஏன்னா எங்கள் டீமில் எல்லாரும் மச்சான் கிச்சான் தான் கூப்பிட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு தோழர் வந்து எல்லாத்தையும் விதைச்சாப்புல. அப்போ வந்து எல்லாருமே தோழர்னு கூப்பிட ஆரம்பிச்சோம். பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க. நல்லா டீம்.
ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது ஏன்னா இதே மாதிரி கதை தான் நான் பண்ணியிருந்தேன் கால வச்சு இவர் பண்ணிட்டான் பார்த்துங்க படம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பையன். ஆனா பயங்கரமா வந்து அவங்ககிட்ட தான் வந்து நிறைய நம்மளால ஒரு இன்டலெக்சுவலா ஆக முடியும். நம்ம கூட இருக்கும்போது இப்போ அவன் ஆஃபீஸ் போகும்போது நீங்க புக்கெல்லாம் ஒதுக்கி விட்டு தான் உள்ள போகணும். அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் தான் இருக்கும் அவனுக்கு. ஆமா பெரிய புக்லாம் வச்சிருப்பான், படிக்க மாட்டான் அதை. எப்பவுமே நாங்க படம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாப்புல 10 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி அயர்ந்துருவாப்புல. ஆனா கதையை கரெக்டா சொல்லுவான். அந்த டேலண்ட் மச்சான் உண்டு. ஸோ இது மாதிரி அதுதான் எதுனாலுமே தூங்கிடுவாப்புல. ஆனா கதை கரெக்டா சொல்லுவோம். ஆனா அது ஒரு புது வடிவத்துல இருக்கும், நமக்கு புரிஞ்சிருக்காது. டாப்ஸா இவரு டாஸ்டாஸ்கி படம் அப்படி சொல்லுவாப்புல அந்த மாதிரி. ஸோ ஆனா படிப்பு புத்தகம் சார்ந்து ஒரு அறிவை வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்களை பரப்புறதுல வந்து அது மச்சான்ட்ட வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். சும்மா காமெடியாக பண்ண சொன்னால் கூட அதான் நீங்களாம் வருங்காலத்தில் சவுப்பு கண்ணாடி தான் போகணும். ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிசத்துக்கு இவ்வளோ வந்து உழைக்கிற மார்க்ஸுக்கு பிறகு அவன் தான் மச்சான் தான். இதுவே இவ்வளோ பிரச்சனை. ஸோ இதுதான் மச்சான் பற்றி நான் சொல்ல விரும்புனது. படம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது கட்டாயமாக எல்லாரும் கட்டாயம் இந்த களத்தை புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோன்றது இந்த படம் வெளிவந்த பிறகு தெரியும். ஏன்னா யாரும் முன்னாடி பேசியிருக்க மாட்டாங்க தமிழில். மேபி தண்டகாரண்ய பட முன்னோட்ட பதிவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நீல ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து எனக்கு 2-3 அழைப்பு வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பண்ணுறதுக்கான நேரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வந்து நான் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர் வந்து இயக்குனர் அதியன் சார் அந்த வாய்ப்பு, அதுக்கும் கோடர் வேலாயுதம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துக்கான டேட் வந்து முதல்ல என்னுடைய நண்பர் வெல்விஷர் சகோதரர் அவருக்கு தான் டேட் முதல்ல கேட்டிருந்தாங்க. அவர் பண்ண முடியாத காரணத்தினால அவர் வந்து எனக்கு சொன்னார். ஸோ அதனால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த தண்டகாரண்ய படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம அடுத்து வெற்றி விழாவில் எல்லாரையுமே சந்திப்போம். கபாலி சேரில் உட்காரான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், சார் நான் ஏண்டாண்ணா ரஜினி வந்து பாட்சா படத்தில் சேரில் உட்காந்துட்டாருன்னு. அப்போ என்னடா சேரில் உட்காரது நாங்கள் ஒரு கதை சொன்னால் உடனே வந்து வேற படத்தில் நடந்துச்சு கதையெல்லாம் சொல்லி அந்த மூடி அவுட் பண்ணிடுவானுங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த கதையை வந்து வேற மாதிரி சொன்னாங்க அப்படின்வான். என்னடா வேற மாதிரி சொன்னாங்கன்னா என்ன மாதிரி சொன்னாங்கன்னு கட்சி வரைக்கும் சொல்ல மாட்டான். கதையை குறைப்பு விட்டு வேற இடத்துக்கு எடுத்துருவாங்க. ஆனால் இவர்கள் எல்லாருமே வந்து பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருந்தா கூட ஒத்த சிந்தனை கொண்ட வாசிக்கிற தோழர்களாக இருக்கிறாங்க. என்னுடைய கதையை உள்வாங்கி எனக்கு வந்து நிறைய அந்த காடுல வந்து வெறும் எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது. அந்த இடத்துல யானை இருக்குது, எல்லா விலங்குகளும் இருக்கிற ஒரு சூழலில் ஒரு முறை வந்து தினேஷ் தோழரும் ரித்விகாவும் ஒரு காட்டுக்குள்ளே சந்திக்கிற ஒரு இடம். அந்த இடம் வந்து யானைகள் நடமாடுற பகுதி. லொக்கேஷன் பார்க்கும்போதே இந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாரு, அந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாரு, யானை அடிச்சுன்னு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரே பயமாக இருக்கும். நம்ம உள்ளூர் தோழர்களை வச்சு தான் நம்ம வந்து வெடி போட்டுக்கிட்டே தான் நம்ம ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து யானை வந்து ஒரு இடத்த படுத்துட்டு இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு உள்ளூர் தோழர்கள் வந்து சில பேர் போயிட்டு இங்கே யானை இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே தான் வரும், அரை மணி நேரத்துக்குள்ள இந்த சீனை நீங்கள் எடுத்து முடிச்சிடுங்க, இல்லைன்னா ரொம்ப சிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா என் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தனை காணோம். எங்கடா யானையை பார்த்துட்டு வரதுக்கு அவன் போயிருக்கிறான். நான் எனக்கா ஒரே ஏன்னா உள்ளூர்காரங்க யானையை வந்து பார்த்து பதங்கிறதுக்கும் அதை மாதிரி வந்து எல்லாருமே எதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. யானை வந்தால் நம்ம அடிப்போம் போவோம், அதை பற்றி எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து வேலை செய்து போதிய வீடுகளில் வெறும் சாங்குகளை கட்டிக்கொண்டு லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை தான் இந்த படம் வந்து பதிவு செய்தது. தண்டகாரண்யம் வந்து இங்கே ரொம்ப எமோஷனலாக இருக்குது. என்னன்னா
இங்கே எல்லாருமே எனக்கு பழக்கமானவங்களாக இருக்கிறாங்க. நான் என்ன பேசுறதுனே தெரியல. கலையரசன் வந்து பற்றி சொல்லணும். கலையரசன் வந்து என்ன சொல்கிறது, தண்டகாரண்ய பட முன்னோட்ட பதிவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நீல ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து எனக்கு 2-3 அழைப்பு வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பண்ணுறதுக்கான நேரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வந்து நான் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர் வந்து இயக்குனர் அதியன் சார் அந்த வாய்ப்பு, அதுக்கப்புறம் கோடர் வேலாயுதம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துக்கான டேட் வந்து முதல்ல என்னுடைய நண்பர் வெல்விஷர் சகோதரர் அவருக்கு தான் டேட் முதல்ல கேட்டிருந்தாங்க. அவர் பண்ண முடியாத காரணத்தினால அவர் வந்து எனக்கு சொன்னார். ஸோ அதனால்